Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோவில் நம்ம 11th standard Biozoology Kingdom Animaliaல bilateral symmetry பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். bilateral symmetry அப்படின்றது சென்டர் ஆக்சிஸில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கிறது தான் bilateral symmetry அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த bilateral symmetry தான் இருக்குது. இந்த bilateral symmetry இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக ஃபுட்டை தேடுறதுக்கு, அப்புறமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு, ப்ரிடேட்டர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாமே இந்த bilateral symmetry அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே. அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைட், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் என், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே bilateral symmetry இருக்குது. டார்சல் அண்ட் வென்ட்ரல்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர்னால் ஆன்டீரியர்னால் டாப் ரீஜியன் அண்ட் போஸ்டீரியர்னால் பாட்டம் ரீஜியன். செஃபலைசேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா எந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே bilateral symmetry இருக்கோ அந்த அனிமல்ஸோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் சென்சரி ஆர்கன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஆன்டீரியர் ரீஜியனில் தான் இருக்கும், அதாவது டாப் ரீஜியனில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ், அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை செஃபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். bilateral symmetryனா என்ன அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் மற்ற டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரியை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லெசனோட பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.